வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ரீசனிங்கோட PYQs தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எ மேன் ஏட் 100 grapes in 5 days. சரிங்களா, ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாட்களில் 100 திராட்சைகளை சாப்பிட்டார். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து 100 திராட்சைகள் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவர் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகள் கூடுதலாக சாப்பிடுவதாக வைத்து கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டார் அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு டே எக்ஸ் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டே x+6, தேர்ட் டே x+12, சரியா. அடுத்து ஃபோர்த் டே x+18, ஃபிஃப்த் டே x+24. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. சரியா, இப்போ இதில் ஈஸியாக அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ 1 2 3 4 5 5x 5x ப்ளஸ் 6 + 12 18 18 + 18 36 36 + 24 60 is equal to 100. இப்போ 5x equal to 100 minus 60 40, 5x equal to 40, x is equal to 8. அப்போ ஃபஸ்ட்டு நாள் அவர் எவ்வளோ கிரேப்ஸ் சாப்பிட்ருப்பார் அப்படின்னா 8 grapes. சரிங்களா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அப்போ நம்ம சம்மு நமக்கு தெரியும், டோட்டல் தெரியும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வேல்யூவும் தெரியும். 6 6 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா மெத்தடை பொறுத்தளவு டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா SN is equal to, இப்போ இது SNன்றது தான் டோட்டல். சரிங்களா, SN is equal to n/2 into 2a plus n-1 into d. இது வந்து ஏபிக்கான ஃபார்முலா. சரிங்களா, அரித்மெட்டிக் ப்ராசஸ்க்கான ஃபார்முலா. ஏனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம்னு அர்த்தம். சரிங்களா, முதல் டேர்மு அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. டீனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா 6 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்தது SN, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல். டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு கொடுத்துட்டாங்க. என்னன்றது நம்பர் ஆஃப் டேஸு 5 daysன்னு கொடுத்துட்டாங்க. சரியா, அப்போ மேக்ஸிமம் கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதிட்டாலே ஃபார்முலாவில் ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணால் 50% ஆன்சர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ 5/2 இன்ட்டு 2a தெரியாது ப்ளஸ் n வந்து பார்த்தீங்கன்னா 5 - 1 இன்ட்டு d வந்து எவ்வளவு 6. இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு இதே 8 தான் வரும். சரிங்களா, அப்போ 5/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 4 இன்ட்டு 6 24 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எவ்வளவு 100. சரிங்களா, அப்போ 2a ப்ளஸ் 24 is equal to 100 into 2 divided by 5. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 into 2 40 இங்கே. சரிங்களா, இப்போ 2a equal to 2a plus 5 - 1 4 4 into 6 24. சரியா, அப்போ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100. இது இந்த சைடு போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா into 2 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 divided by 5. இப்போ 20 into 2 40. இது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 40 - 24 equal to 16. 2a equal to, அப்போ a equal to 8. அதே ஆன்சர் தான் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தடு தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் போடணும். இப்போ 5 daysனால எழுதி ஈஸியாக போட்டோம். இதே 10 days 20 daysன்னு போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் இல்லையா. அரித்மெட்டிக் ரீசனிங்கை பொறுத்தளவு ஆப்ஷன் மெத்தடில் போகிறது ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா 8ன்னு ஆப்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 8. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 8 + 6 அப்போ 14. சரிங்களா, அப்போ 8 + 14. அடுத்தது இதில் 6 20, அடுத்து 26. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் டே எவ்வளோ சாப்பிட்ருப்பார் அப்படின்னா 32. இப்போ 32 + 26 38 58 78 78 + 14 78 82 92 92 + 8 100 கிடச்சிடும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் வைஸ் போகிறது ரொம்ப சிம்பிள். புரியுதா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்.
In a survey of university students, 64 had taken mathematics course. 64 பேர் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. 94 had taken computer science course. 58 had taken physics. அடுத்து 28 had taken the mathematics and physics. 26 had taken mathematics and computer science. 22 had taken computer science and physics course. 14 had taken all the 3 courses. Then the number of students who had taken one course only, ஒரே ஒரு கோர்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர்னு மட்டும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வென் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸு 64 பேர், சரிங்களா. அடுத்தது கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவு சிஎஸ்ன்னு எழுதுகிறேன். இது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 94. அடுத்து ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க? 58. ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58. சரி, எல்லா கோர்ஸும் எடுத்தவங்க எத்தனை பேரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 மெம்பர்ஸ், மூணுமே சேர்த்து மேத்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கே 28 had taken மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 28. சரியா? அப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு, இந்த ஏரியா 14. அப்போ இந்த ஏரியா 28 - 14. இப்போ இங்கே எவ்வளோ இருப்பாங்க? 14. புரியுதா? சரியா? அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 26 had taken மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26. இப்போ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 - 14. இப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. சரியா? மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுத்தவங்க 12. அடுத்தது ஃபிசிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க 22 பேர். இந்த இடம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 22 - 14 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 8 மெம்பர்ஸ். சரிங்களா? இப்போ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபிசிக்ஸ் மட்டும். இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும். இந்த இடம் சிஎஸ் மட்டும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹட் டேக்கன் ஒன் கோர்ஸ் ஒன்லி, ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் எடுத்தவங்களோட டோட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட டோட்டல் என்னவா இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இங்கே 64 மெம்பர்ஸ் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 64 பேர் இருக்காங்க. இவங்க எடுத்தது என்னென்ன கோர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதுக்குள்ள இந்த சர்க்கிள்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு 14, 14, 12 இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும் எடுத்தவங்க கிடைச்சிருவாங்க. அப்போ 64 - 14 + 14 + 12. இப்போ 28, 30, 40. அப்போ 64 - 40 = 24. இது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும் எடுத்தவங்க எத்தனை பேர்? 24. அதே மாதிரி சிஎஸ் மட்டும் எடுத்தவங்க 94 மைனஸ் சிஎஸ் இந்த சர்க்கிள் வருதா, இந்த சர்க்கிளில் என்ன வேல்யூலாம் இருக்குன்னு பாருங்கள். 12, 14, 8. 12 + 8 + 14. அப்போ 20, 34. அப்போ 94 - 34 = 60. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60. அடுத்தது ஃபிசிக்ஸு 58 மைனஸ் இந்த சர்க்கிள் ஃபிசிக்ஸ் சர்க்கிள்குள்ளே மட்டும் பாருங்கள் 14, 14, 8. சரிங்களா? அப்போ 14 + 14 28 + 8 36. இப்போ 58 - 36 22. இப்போ இது மட்டும் எடுத்தவங்க 22 பேர். சரிங்களா? அப்போ டோட்டலாக என்ன கேட்டிருக்காங்க? சிங்கிள் கோர்ஸ் எடுத்தவங்கள மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ 24 + 60 84, 84 + 22 106. மொத்தம் எத்தனை எடுத்திருக்காங்க? 106 பேர் இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் எடுத்தவங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுத்தவங்க ப்ளஸ் மேக்ஸ் மட்டும் எடுத்தவங்க ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மட்டும் எடுத்தவங்க. இப்போ டோட்டலாக 106. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக கொடுத்ததை எடுத்து எழுதிடணும். எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. அடுத்தது பாருங்க. ஃபார் எவ்ரி 12 மேங்கோஸ் தட் ஐ பை 3 டர்ன் அவுட் டு பி ராட்டன். அட் திஸ் ரேட் ஹவு மெனி ராட்டன் மேங்கோஸ் வில் ஐ ஹவ் இஃப் ஐ பை 100 மேங்கோஸ். நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 அழுகி போய்விடும்.
எனில் நான் 100 மாம்பழங்கள் வாங்கினால் எத்தனை அழுகிவிடும் கேட்டிருக்காங்க. 12ல் எத்தனை அழுகி போதா? 3 அழுகி போகுது. இப்போ அடித்தோம் அப்படின்னா நமக்கு 1/4, 4ல் ஒரு பழம் அழுகி போகுது. அப்போ 100ல் 1/4 போட்டோம் அப்படின்னா எத்தனை பழம் அழுகி இருக்கும்? 25 பழம் அழுகி போயிருக்கும். இப்போ டோட்டலாக ஆன்சர் சி ஆப்ஷன் 25. ரொம்ப சிம்பிள். 12ல் 3 பழம் அழுகிடுது. சரிங்களா? அப்போ 4 பழம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பழம் அழுகி போகுதுன்னு அர்த்தம். அப்போ நான் 100 பழம் வாங்குறேன். அப்போ எத்தனை பழம் அழுகி போயிடும்? 25 பழம் அழுகி போயிடும். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 1/4. புரியுதா? அப்போ ஆன்சர் சி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். An intelligent man carries 3 sacks with 30 mangoes each. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls. How many mangoes he will have at the end? ஒரு புத்திசாலி மனிதன். இதுதான் நம்ம கொஸ்டினை மாற்றுது. சரிங்களா? இன்டெலிஜென்ட் மேன்ன்றது தான் கொஸ்டினை சேஞ்ச் பண்ணுது. மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகளை எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். இப்போ 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் மூட்டைக்கு 30 மாம்பழம், 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. டோட்டலாக அவர் கொண்டு போகிற மாம்பழங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. சரிங்களா? அப்போ டோட்டல் எவ்வளவு? 90 மாம்பழம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டோல்கேட்டை தாண்டுறப்ப ஒவ்வொரு மூட்டையிலேருந்து ஒரு பழம் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ மொத்தம் 3 பழம் கொடுக்குறாரு. சரிங்களா? இவர் புத்திசாலி மனிதனாச்சா, அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10 டோல்கேட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு. ஒவ்வொன்றிலையும் 3 பழமாக கொடுத்து 30 பழம் கொடுத்து முடிச்சிடுறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சாக்கு காலி ஆயிடுச்சு. சரிங்களா? இவர் எடுத்து கொடுத்தது ஒரே சாக்குலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா 3லே ஒன்றா எடுத்து கொடுத்தாலும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 30 மாம்பழம் காலி ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் 2 சாக்குக்கு மாற்றுறாரு. 2 சாக்குக்கு மாற்றினா ஒரு டோல்கேட்டுக்கு எத்தனை பழம் தான் கொடுக்கணும்? ஒரு டோல்கேட்டுக்கு ஒரு சாக்குலேருந்து ஒரு பழம் கொடுக்கணும். இப்போ அவர்கிட்ட 2 சாக்கு தான் இருக்குது. அப்போ 2 பழம் தான் கொடுப்பார். புரியுதுங்களா? 2 சாக்கு தான் இருக்குது. ஒவ்வொரு சாக்குலேயும் ஒரு பழம். அப்போ டோட்டலாக 2 பழம் தான் கொடுக்க போகிறாரு. இன்னும் அவர் எத்தனை டோல்கேட்டு போக போகிறாரு அப்படின்னா அடுத்த 30 காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. 15 டோல்கேட்டு போனாங்க அப்படின்னா அடுத்த 30 கொடுத்துருவார். சரியா? இப்போ ஒரு 10 டோல்கேட்டு, அடுத்த ஒரு 15 டோல்கேட்டு, 25 டோல்கேட்டை இப்போ கிராஸ் பண்ணிட்டாரு. மொத்தம் காலியான மாம்பழம் இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30, 60 மாம்பழம் காலி பண்ணிட்டார். சரியா? இப்போ பேலன்ஸ் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 30 மாம்பழம் இருக்குது. சரியா? 30 மாம்பழம் இருக்குது. இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரே சாக்கில் 30 ஃபில் பண்ணிடுறாரு. ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ ஒரு சாக்குக்கு எத்தனை பழம் கொடுக்கணும்? ஒரே ஒரு பழம் தான் கொடுக்கணும். இன்னும் 5 டோல்கேட்டை கிராஸ் பண்ணார் அப்படின்னா ஒரு 30 டோல்கேட்டை கிராஸ் பண்ணிடுவார். ஒவ்வொரு சாக்குலையும் ஒரு பழம் கொடுக்குறாரு. இருக்கிறதே ஒரு சாக்கு தான் இருக்குது. அப்போ டோட்டலாக 5 பழம் தான் கொடுத்துருப்பாரு. இப்போ 30 பழம் பேலன்ஸில் 5 பழம் போயிடுச்சு அப்படின்னா மீதி அவர் கையில் 25 பழம் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 0 ஆயிடும். இவர் புத்திசாலி மனிதர்னால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி சாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றுறாரு. அப்போ டோட்டலாக அவர்கிட்ட பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பழம் இருக்கும். சரியா? இப்போ ஆன்சர் 25. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes before 8:50 hours, Sunil found himself 30 minutes earlier than the man who came 40 minutes late. What was the schedule time of the meeting? கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்பே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரோட டைமு 8:50, அதில் 20 நிமிஷம் முன்னாடியே போயிட்டார். 20 minutes முன்னாடி போயிருக்கார். அப்படின்னா அவர் ரீச் பண்ண டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30, 8:30க்கு ரீச் பண்ணியிருப்பார். ஓகே தானே? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக உணர்ந்தார். ஆனால் ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்குவதற்கு குறித்த நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் 40 minutes லேட்டு, அவரை விட இவர் எவ்வளோ முன்னாடி வந்திருக்காரா? 30 நிமிஷம் முன்னாடி வந்திருக்காரு. அப்போ இவர் எவ்வளோ லேட்டா? 10 minutes லேட்டு. புரியுதா? இப்போ
நான் வந்து ஒரு 1/2 hour லேட்டாக வரேன், எனக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்துட்டார், ஆனால் என்னை விட அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 minutes சீக்கிரம் வந்திருக்காருன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எவ்வளோ நேரம் லேட்டு? 10 நிமிஷம் லேட்டு. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Sunil found himself 30 minutes earlier than the man who came 40 minutes. 40 நிமிடம் தாமதமாக வந்தவரை விட 30 நிமிடம் முன்னதாக வந்துள்ளார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் 10 நிமிஷம் லேட்டு. அப்போ சுனில் வந்த டைம் வந்து 8:30. அப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண டைமு இவர் 10 நிமிஷம் லேட்டு. அப்படின்றப்ப 8:20க்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுனில் 10 நிமிஷம் லேட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் குழு என்ன அப்படின்னா, சுனில் வந்த டைமை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எத்தனை மணிக்கு வந்திருக்காரு? 8:50 ஆகுறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி வந்திருக்காரு. அப்போ 8:30க்கு வந்துட்டார். இப்போ என்ன பார்க்குறாரு அப்படின்னா, 40 நிமிஷம் லேட்டாக வந்தவரோட 30 நிமிஷம் சீக்கிரம் வந்திருக்காரு. அப்படின்னா இவரும் 10 minutes லேட்டு. இவர் வந்த டைம் 8:30, 10 minutes லேட்டு. அப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணது 8:20க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:20, டி ஆப்ஷன். சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. A person saved money every year half as much as he could in the previous year. If he had totally saved 7,875 in 6 years, then how much did he save in the first year? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 வருஷம் சேமிக்கிறாரு. கடைசியாக ஃபைனலாக அவர் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7,875 ரூபா இருக்குது. சரியா? இப்போ இந்த சம்மை பொறுத்தளவு நீங்கள் ஜிபி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ மல்டிப்ளை ஆகிட்டே போகுது அப்படின்னா 1/2 மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. அப்போ இங்கே ஆரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2. சரிங்களா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் எவ்வளோ சேமிக்கிறாரு அப்படின்னா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏ நமக்கு தெரியாது, ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம், அது தெரியாது. அடுத்து டோட்டல் எவ்வளோ சேமிக்க போகிறாருன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம்? 6 வருஷம். அப்போ n = 6, டோட்டல் SN = 7875. இப்போ SN, NAR இது எல்லாமே எழுதிட்டாலே நமக்கு ஃபார்முலா கிடைச்சிடும். ஆரோட வேல்யூ பாருங்கள் 1/2 இருக்குது, 1 விட கம்மியாக இருக்குது. அப்போ ஜிபியை பொறுத்தளவு ஃபார்முலா SN = A இன்ட்டு இங்கே R-1 போடணுமா 1 - R போடணுமா அப்படின்றது R வேல்யூவை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 1 விட கம்மியாக இருக்குது. அப்போ 1 - R⁴n டிவைடட் பை 1 - R. சரிங்களா? ஃபார்முலா புரியுதுல்ல? ஏன் 1 - R போட்டிருக்கோம்? R-1க்கு பதில் 1 - R போட்டிருக்கோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ 1/2. சரிங்களா? 1 விட கம்மியான வேல்யூ. சரி, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஏ தெரியாது. டோட்டலாக அவர் சேமித்தது எவ்வளவு? 7,875 இன்ட்டு 1 - ஆரோட வேல்யூ ஹாஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பவர் எத்தனை வருஷம் ஆகிட்டே இருக்குது? 6 வருஷம். என்னோட வேல்யூ 6 டிவைடட் பை 1 - 1/2. சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடும். 7875 = A இன்ட்டு 1 - 1 டிவைடட் பை 2/6. சரிங்களா? 2/6ஓட வேல்யூ 64. 1 டிவைடட் பை 64 டிவைடட் பை இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 1/2 இருக்குது. அப்போ 1/2. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஏயோட வேல்யூ தான் நமக்கு தேவை. 7875 = A இன்ட்டு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 64. இப்போ மேலே இங்கே 64 - 1 63 நியூமரேட்டர் டிவைடட் பை 64 டிவைடட் பை 1/2. சரிங்களா? இங்கே டிவிசபிலிட்டியில் இருக்க இந்த சைடு மல்டிப்ளைக்கு வரப்போகுது. 7875 இன்ட்டு 64 டிவைடட் பை 63 இன்ட்டு 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? அப்போ 63ஆலே அடிப்போம். 1 டைமு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. இப்போ 157. 2 டைம்ஸு 126. இப்போ அங்கே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 இங்கே 2 5. சரிங்களா? இப்போ மொத்தம் 125. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 32. இப்போ 125 இன்ட்டு 32
0 பேலன்ஸ் 1 4 5 250 15 5 பேலன்ஸ் 1 6 7 3 சரிங்களா. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 10க்கு 0 பேலன்ஸ் 1 10 4. இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. இப்போ அவரோட முதல் மந்த்து எவ்வளோ சேமிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? சரி, இந்த சம்மை இப்படி ஃபார்முலாவில் தான் அப்ரோச் பண்ணுமா அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம் நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் எடுத்துக்குவோம் 4000 சரிங்களா. மொதல் மாதம் ஃபஸ்ட்டு மந்த்து. செகண்ட் மந்த்து எவ்வளோ சேமிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாதியை சேமிக்கிறார் சரிங்களா. அப்போ எவ்வளோ சேமிச்சிருப்பார்? 2000 சேமிச்சிருப்பார் ப்ளஸ் இது செகண்ட் மந்த்து. தேர்ட் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாதி 1000 ரூபா சேமிச்சிருப்பார். அடுத்து ஃபோர்த் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாதி 500 ரூபா சேமிச்சிருப்பார். அடுத்தது ஃபிஃப்த் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா 500ல் பாதி 250 ரூபா சேமிச்சிருப்பார். மொத்தம் எத்தனை வருஷம்? 6 இயர்ஸ் சரிங்களா. அப்போ 5வது வருஷம் 250 ரூபா சேமிச்சிருப்பார். 6வது வருஷம் 125 ரூபா சேமிச்சிருப்பார். இப்போ 125 + 250 + 500 + 1000 + 2000 + 4000. இப்போ 6000 + 1000 7 7500 7750 + 7875 டோட்டல் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. இப்படி போனாலும் ஓகே தான் சரிங்களா. ஆனால் நம்ம கரெக்டாக ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறது 4 ஆப்ஷனையும் ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா டைம் ஆயிடும். நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதும் கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் சீக்கிரம் வந்துடும் சரிங்களா. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் SN is equal to A into 1 - R power n divided by 1 - R. இது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன், அதனால் அதாவது பெருக்கத் தொடராக இருக்குது சரிங்களா. அதனால் நம்ம எப்படி தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் போயிடும். சரி, அடுத்த கொஸ்டின் 7th சம் பாருங்க. இஃப் 1/3 ஆஃப் எ டேங்க் ஹோல்ஸ் 45 லிட்டர், 1/3 பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 லிட்டர் ஆஃப் வாட்டர், தென் ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தட் ஹாஃப் ஆஃப் த டேங்க் ஹோல்டு சரிங்களா. இப்போ 1/3 அதான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 லிட்டர் அப்படின்னா 1/2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஒரு தொட்டியில் 3ல் 1 பங்காக 45 லிட்டர் தண்ணீராக உள்ளது. 3ல் 1 பங்கு 45 லிட்டர் எனில் அத்தொட்டியின் முழு கொள்ளளவில் பாதி எவ்வளவு? சரியா, 1/2 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணலாம். இப்போ 45 டிவைட் பண்ணுறப்போ 1/3 இருக்கா. அப்போ இன்ட்டு 3 இதே மல்டிப்ளை பண்ணணும். இப்படி கிராஸாக சுற்றி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கலாம். கிராஸாக போகிறப்போ மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளைனா இன்ட்டு 1/2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 பேலன்ஸ் 1 135 டிவைடட் பை 2 அடிச்சிங்க அப்படின்னா 6 × 12 பேலன்ஸ் 1 15 7.5. அப்போ 67.5 67.5 லிட்டர் சரிங்களா. அப்படியே டைரெக்டாக ஈஸியாக போட்டுடலாம். 1/3 தான் 45னா 1/2 எவ்வளோன்னு பார்க்குறோம் சரியா. சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இன் எ தேட்டர் தேர் ஆர் 20 சீட்ஸ் இன் த ஃப்ரண்ட் ரோ. அடுத்து ஃப்ரண்ட் ரோவில் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 20 சீட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரோ இருக்குது அப்படின்ட்டாங்க சரிங்களா. பாருங்க, ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசை. இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அடுத்ததில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் அதிகமாக உள்ளன. மேலே போக நெக்ஸ்ட் போக 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சரிங்களா. அப்போ 2வது வரிசையில் 22 இருக்கும். அடுத்து 24ன்னு எத்தனை வருஷம் வரை போக போகிறோம்? 30 ரோஸ் போக போகிறோம் சரிங்களா. அப்போ இங்கே ஏயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 20 நமக்கு தெரியும் சரிங்களா. என்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரோஸ். அடுத்து வித்தியாசம் சரிங்களா. 22 - 20 இல்லை 24 - 22 எவ்வளோ கிடைக்குது? டியோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ANDன்னு எழுதினாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா வந்துடும். டோட்டல் SN = A + N - 1 × D. ஏயோட வேல்யூ எவ்வளவு? 20 ப்ளஸ் என்னோட வேல்யூ 30 - 1 இன்ட்டு டியோட வேல்யூ எவ்வளவு? 2. அப்போ 20 + 29 × 2
20 + 58. இப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது? 78 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ 30 ரோ +2 +2 +2 நீங்கள் ஆட் பண்ணுறத விட ஃபார்முலா மெத்தட் ஈஸி. சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 78 சீட்ஸு 30 ரோவில். சரியா? அடுத்த கொஸ்டின், ஹவு many times can you subtract 10 from 100? 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. 100லேருந்து 10 ஒரு டைம் கழிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன ஆயிடுது? 90 ஆயிடுது. இப்போ இங்கே 100 இருந்தால் தான் அடுத்த டைம் நம்மளால் கழிக்க முடியும். ஏன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஹவு many times can you subtract 10 from 100? நீங்கள் பாட்டுங்க 9 டைம்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? இல்லை 10 டைம்னு போட்டுறக்கூடாது. ஆன்சர் என்ன அப்படின்னா 100லேருந்து 10 எத்தனை தடவை கழிக்க முடியும்? ஒரு தடவை தான் கழிக்க முடியும். அடுத்தது உங்களுக்கு 90ன்னு கிடச்சிடும். அடுத்து 90லேருந்து தான் கழிக்க போகிறீங்க. சரியா? அப்போ எத்தனை முறை மட்டும்தான் கழிக்க முடியும்? ஒரே ஒரு முறை மட்டும்தான் கழிக்க முடியும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹவுஸ் ஆஃப் எ ஸ்ட்ரீட் ஆர் நம்பர்டு ஃப்ரம் 1 to 49. 1லேருந்து 49 வரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் போடுறாங்க. செந்தில்ஸ் ஹவுஸ் இஸ் நம்பர்டு சச் தட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ப்ரியர் டு செந்தில் ஹவுஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். ஃபைன் செந்தில் ஹவுஸ் நம்பர். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவு இலக்கம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? 1ஆம் நம்பரில் ஆரம்பித்து வரிசையாக நம்பர் போட்டு எதில் முடிக்கிறாங்க? 49ல் முடிக்கிறாங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவு இலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவு இலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவு இலக்க எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்திலோட வீட்டு கதவு இலக்க எண் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறது எதுலேருந்து ஆரம்பிக்குது? ஃபஸ்ட்டு 1, அடுத்த வீட்டுக்கு 2, 3 அப் டு எக்ஸு. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது x-1. சரிங்களா? அடுத்தது எக்ஸு, x+1 அடுத்த வீடு. அதுக்கப்புறம் அப் டு எது வரை போக போகுது? 49. ஏன் இப்படி போட்டிருக்கு அப்படின்னா இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா x-1 இஸ் ஈக்குவல் டு x+1 ப்ளஸ் அப் டு 49 வரை. இந்த ரெண்டு சம்மும் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த ரெண்டு சம்மும் ஈக்குவல்னா எக்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் யாரோடதாக இருக்கும்? செந்தில் வீட்டோட கதவு இலக்கமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு இதோட டோட்டல் கண்டுபிடிப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் தெரியும், கடைசி நம்பர் தெரியும், டியோட வேல்யூவும் தெரியும். அப்போ n × n+1 / 2. சரிங்களா? இப்போ இங்கே n எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x-1. இப்போ n × n+1 / 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள், 49 வரை போகுது. சரிங்களா? 49 வரை போகுது அப்படின்னா n × n+1 49 × 50 / 2 மைனஸ், நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ் வரை கழிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x+1லேருந்து டோட்டல் கிடைக்கும். ஸோ அடுத்தது எக்ஸோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறேன், n × n+1 / 2. சரிங்களா? இந்த x × x+1 / 2 நிறைய பேர் எழுத மாட்டாங்க. ஆக்சுவலாக இதோட டோட்டல் 1லேருந்து 49 வரை கண்டுபிடிக்கிறதா இது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா x+1லேருந்து 49 வரை டோட்டல் வேணும். அதனால் இதுக்கு முன்னாடி நம்பர் என்னது? எக்ஸு. சரியா? அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டேன்னா இதுக்கு பின்னாடி இருக்க நம்பரோட டோட்டல் கிடச்சிடும். அப்போ x × x+1 / 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா x-1 × x -1 +1 கேன்சல் ஆயிரும் × x / 2 இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுங்கள் 49 இதை அடித்தோம் அப்படின்னா 25. இப்போ 49 × 25 1225 மைனஸ் x × x+1 / 2. சரி, அந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் ஆயிரும். இப்போ x-1 × x / 2 ப்ளஸ் x × x+1
டிவைடட் பை 2. இதில் காமனாக x/2 இருக்காங்க, அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ x/2வை வெளியே எடுத்துட்டோம். இங்கே x-1 ப்ளஸ் x ப்ளஸ் 1 -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கும்? 2x. இப்போ x/2 இன்ட்டு x, சரியா? 2x, x ப்ளஸ் x 2x. இப்போ இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆயிடுது. x² கிடைக்குது. 1225. அப்போ x² = 1225. இப்போ 35² வேல்யூ தான் எவ்வளவு? 1225. அப்போ x = 35. சரியா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கதவு இலக்கம் 35. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? சரி, அடுத்தது. இன் எ டவுன் 60% ஆஃப் பீப்புள் வாட்சஸ் த நியூஸ் ஆன் டெலிவிஷன். டெலிவிஷனில் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, நியூஸ் ஆன் டெலிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60%. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40% ரீட் எ நியூஸ் பேப்பர். 40% எதை வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் நியூஸை பார்க்குறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 30% ரீட் எ நியூஸ் பேப்பர் அண்ட் வாட்ச் த நியூஸ் ஆன் டெலிவிஷன். அப்போ ரெண்டுமே செய்கிறாங்க. போத் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30%. சரிங்களா? இப்போ இதில் டோட்டல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுக்கல. நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். இப்போ நியூஸ் ஆன் டெலிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேர் பார்க்குறாங்க. நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 பேர். ரெண்டுமே போத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 பேர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜாகவே வச்சு நீங்கள் பண்ணிடலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் நெய்தர் வாட்ச்டு த நியூஸ் ஆன் டெலிவிஷன் நார் ரீட் ஏ நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரும் படிக்கிறது இல்லை, டெலிவிஷன்லேயே நியூஸ் பார்க்காம இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ டெலிவிஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். டெலிவிஷன் மட்டும் 60 பேர். ரெண்டுத்தையுமே செய்கிறவங்க எத்தனை பேர்? 30 பேர். அப்போ பார்க்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர் இருக்காங்க. ரெண்டுமே பார்க்காதவங்க 30 பேர். அடுத்து நியூஸ் பேப்பரில் டோட்டலாக 40 பேர் இருக்காங்க. ரெண்டுமே செய்கிறவங்க எத்தனை? 30 பேர். அப்போ இங்கே எத்தனை பேர் கிடைக்கிறாங்க? நமக்கு 10 பேர் கிடைக்கிறாங்க. இது போக ரெண்டுமே செய்கிறவங்க போத் 30 பேர் இருக்காங்க. டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே போத்து, சரிங்களா, 30 பேர். அப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 60. அதில் 30 பேர் போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு 30 பேர். நியூஸ் மட்டும் பார்க்குறவங்க 40 - 30 10. போத் ரெண்டுமே பார்க்குறவங்க 30 பேர். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பார்க்காதவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டலாக பர்சன்டேஜ்ன்றதுனால 100ன்னு எடுத்துக்கிறேன். -30 + 30 + 10. சரிங்களா? இப்போ 60 + 10 70. 100 - 70. ரெண்டுமே பார்க்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30% பீப்புள்ஸு ரெண்டுமே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் மட்டும் நியூஸ் பார்க்குறவங்க 60%, நியூஸ் பேப்பரில் பார்க்குறவங்க 40%, ரெண்டுமே செய்கிறவங்க 30%. இது எதுவுமே செய்யாதவங்கள தான் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் டோட்டலாக 100ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸு. இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்ற இண்டிவிஜுவல்ஸ் கிடைக்கும். இங்கே சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கேட்கல. நெய்தர் டெலிவிஷன் நார் நியூஸ் பேப்பர்னு தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்க்காதவங்கள தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 60 - 30ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் மட்டும் பார்க்குறவங்க 30 பேர், நியூஸ் பேப்பரை மட்டும் படிக்கிறவங்க 10 பேர், ரெண்டையுமே செய்கிறவங்க 30 பேர். சரியா? இவங்கள மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே செய்யாதவங்களோட டோட்டல் கிடச்சிருமா நமக்கு? அப்போ 100 தான் டோட்டல் பர்சன்டேஜ். 30 + 10 + 30 70. இப்போ அந்த 70 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 30 மெம்பர்ஸ். சரிங்களா? அப்போ 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன்லேயும் பார்க்குறதில்ல, நியூஸ் பேப்பரையும் படிக்கிறதில்ல. சரியா? இப்போ ஆன்சர் 30%. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேட்டா ஆன் 450 கேண்டிடேட்ஸ். டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 450 பேர் இருக்காங்க. ஹூ டுக் அன் எக்ஸாமினேஷன் இன் தெலுங்கு, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஆர் கிவன். இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குன்னு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, இங்கிலீஷ் எழுதுறாங்க, ஹிந்தி எழுதுறாங்க.
எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க 167. சரிங்களா, பாஸ் பண்ணவங்க. ஃபெயில் இன் ஆல் சப்ஜெக்ட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பேர் இருக்காங்க. தெலுங்குல ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 175. இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 199. ஃபெயில்டு இன் ஹிந்தியில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 191. அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்ட் இன் தெலுங்கு ஒன்லி. சரிங்களா, பாஸ்ட் இன் தெலுங்கு ஒன்லி. தெலுங்குல மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 62 பேர். பாஸ்ட் இன் இங்கிலீஷ் ஒன்லி. இங்கிலீஷில் மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 48 பேர். பாஸ்ட் இன் ஹிந்தி ஒன்லி. ஹிந்தியில் மட்டும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னா 52. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு many ஃபெயில்டு இன் ஒன் சப்ஜெக்ட் ஒன்லி. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். சரியா, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். டோட்டல் கொடுத்துட்டாங்க 450 பேர். இப்போ பாஸ் பண்ண எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க மட்டும் கிடைப்பாங்களா? இப்போ எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் 167 ப்ளஸ் இதெல்லாம் ஃபெயில் ஆனவங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம கை வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது. அடுத்தது எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 167 பேர். அடுத்தது ஃபெயில்டு இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனவங்க. ஆனால் எனக்கு தேவை எத்தனை பேர் ஃபெயில்டு இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட். அப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனவங்களையும் நம்ம டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும். அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பேர் ப்ளஸ் இவங்க எல்லாமே ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க. ஃபெயில்டு இன் தெலுங்கு, ஃபெயில்டு இன் இங்கிலீஷ், ஃபெயில்டு இன் ஹிந்தி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கிடச்சிரும். அவங்க இண்டிவிஜுவல்ஸை பற்றியும் கேட்கல. சரிங்களா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாஸ் பண்ணவங்க இங்கே வாங்க 62, 48, 52. அப்போ 60 + 62 + 48 + 52. புரியுதா எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு? அப்போ எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணவங்க லிஸ்ட்டு, 3லேயுமே ஃபெயில் ஆனவங்க லிஸ்ட்டு. சரியா, இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆனவங்களோட டோட்டல் கிடைச்சிரும். இப்போ 450 - 167 + 60 167 + 60 227 229 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389. சரியா, அப்போ 450 - 389. இப்போ ஃபெயில்டு இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்டோட டோட்டல் எவ்வளவு 61, 61 பேர். புரியுதா? பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. இதுக்கு 2000 அது இதுன்னு போட்டு பண்ணுறதோட சிம்பிளாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்களோட டோட்டல் மட்டும் வேணும். சரிங்களா, ஃபெயில்டு இன் ஒன் சப்ஜெக்ட் ஒன்லி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட டோட்டல் மெம்பர்ஸ் 450ன்னு தெரியும். சரிங்களா, இப்போ ஃபெயில்டு இன் தெலுங்கு அப்படின்னா அவங்க மீதி 2 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து ஃபெயில்டு இன் இங்கிலீஷ் 2 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபெயில்டு இன் ஹிந்தி 191 பேர். இப்போ இந்த ஃபெயில்டு இன் ஹிந்தியில் ஒரு இங்கிலீஷ் மட்டும் பாஸ் பண்ணிட்டு தெலுங்கு ஃபெயில் ஆகிருக்கிறவங்களோட டோட்டலும் இதில் இருக்கலாம். சரியா, அப்போ இங்கே நீங்கள் ஃபெயில்டு இன் தெலுங்கு, ஃபெயில்டு இன் இங்கிலீஷ், ஃபெயில்டு இன் ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட் தானே அப்படின்னு இதை டோட்டல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபெயில்டு இன் தெலுங்குன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அவர் மேபி இங்கிலீஷ்லேயும் ஃபெயில் ஆகிருக்கலாம். சரியா, ஹிந்தியில் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா பாஸ் பண்ண மெம்பர்ஸை ஃபுல்லாக கழிச்சு விடணும். அது போக 3லேயுமே ஃபெயில் ஆன மெம்பர்ஸையும் கழிச்சு விட்டுறணும். சரிங்களா, அப்போ நமக்கு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணவங்க 167. அடுத்து 3லேயுமே ஃபெயில் ஆனவங்க ஒரு 60 பேர். அப்புறம் தெலுங்கில் மட்டும் பாஸ் பண்ணவங்க 62 பேர். இங்கிலீஷில் மட்டும் பாஸ் பண்ணவங்க 48 பேர். ஹிந்தியில் மட்டும் பாஸ் பண்ணவங்க 52 பேர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 450லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது 61 பேர் தான் ஃபெயில்டு இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட். சரியா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். The total number of digits used in numbering the pages of a book having 366. 366 பக்கங்களை உடைய புத்தகத்தின் பக்க எண்களை குறிப்பிட பயன்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கம். சரிங்களா, சிங்கிள் டிஜிட் இருக்கலாம். அடுத்து டபுள் டிஜிட் இரட்டை இலக்கம். அடுத்து 3 இலக்கங்கள்.
சரிங்களா? இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ பார்த்தா போதும் அப்படின்னா 366 பக்கங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒற்றை இலக்கம்னா 1ல் ஆரம்பித்து எதில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ல் முடியும். இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு ஒவ்வொன்றிலையும் ஒரு டிஜிட் பிரிண்ட் ஆகிருக்கும். டோட்டலாக 9 டிஜிட் பிரிண்ட் ஆகிருக்கு. சரியா? அடுத்தது 2 டிஜிட்டை பொறுத்தளவு 10ல் ஆரம்பித்து 99ல் முடியும். இப்போ இங்கே நம்பர் ஆஃப் பேஜஸ் 2 மைனஸ் பண்ணி 89 எழுதிடக்கூடாது. 10லேருந்து ஆரம்பிக்கிறோம். 10, 11, 12, 13, 14, 99 வரை போகிறோம். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90. எல்லாத்துலேயும் 2 டிஜிட்ஸ் இருக்கும். அப்போ மொத்தம் 180 டிஜிட்ஸ். சரிங்களா? அடுத்து 3 இலக்க எண். 3 இலக்க எண்ணை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா 100ல் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? பேஜ் நம்பர் 100ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். எதோட முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 366 பேஜஸோடு முடிக்க போகிறோம். அப்போ 100லேருந்து 366 பேஜ். அப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 367 பேஜஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 3 டிஜிட் இருக்கும். சரிங்களா? அப்போ 7 × 3 21, பேலன்ஸ் 2 18, 20க்கு 0, மீதி 2 9 11. சரிங்களா? 267. இதிலேருந்து இதை மைனஸ் தானே பண்ணுறோம். 267 × 3. இப்போ 7 3 21, பேலன்ஸ் 2, 6 3 18, 0, மீதி 2, 6 1 7, மீதி 2. இப்போ 801. சரிங்களா? அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை பேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 801 டிஜிட்ஸ் இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை இலக்கங்கள் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். 9 + 1 10, 0, மீதி 1 9 9. 990 டிஜிட்ஸ் பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா? மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை 990. புரியுதா? ஒற்றை இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா 9 பக்கம், ஒரு பக்கத்துலேயும் ஒரே ஒரு டிஜிட் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ 9 டிஜிட்டு. அடுத்து இரட்டை இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா 90 பக்கம் 2 டிஜிட்டாக இருக்கும். 180. நம்ம பார்க்க போகிற நம்பர் ஆஃப் பேஜஸ் 366க்கு பார்க்க போகிறோம். 100லேருந்து 366 வரை 3 டிஜிட்டு பிரிண்ட் ஆகும். அப்போ 267 பக்கம் இன்ட்டு 3 801. அப்போ டோட்டலாக 990. சரியா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, அடுத்த கொஸ்டின். இன் ஹவு many ways கேன் யூ ஆன்சர் 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் த சாய்ஸஸ் ABC அண்ட் D? 3 பலவுள் தெரிவு வினாக்களில் ABC மற்றும் D தெரிவுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு? 3. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு? 3. அப்போ 4/3. டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 64 சாய்ஸஸ் இருக்கும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? 4³ இப்போ இது 4 மல்டிபிள் சாய்ஸஸ்ஸு. நீங்கள் 5 கொஸ்டின் எடுக்க போகிறீங்கன்னா 4/5. புரியுதா? அப்போ பவரில் வர்றது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு. பேஸ் அடிமானத்தில் இருக்கிறது எத்தனை சாய்ஸ். சரிங்களா? அப்போ 4³ 64. சரி, அடுத்த கொஸ்டின். A survey was conducted among 350 magazine subscribers of the 3 different magazines A, B and C. If was found that 200 members do not subscribe A. ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 200 members. அதே மாதிரி 250 members do not subscribe magazine B. சரிங்களா? அப்போ 200 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணல, 250 பேர் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணல, 150 பேர் சிஏ சப்ஸ்கிரைப் பண்ணல. 75 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்லீஸ்ட் 2 ஆஃப் த 3 மேகசின்ஸ். 75 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2, 1 2 பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா 3 மேகசினுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸ். 2 மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேருன்னு மட்டும்தான் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ மேகசின், இது பி மேகசின், இது சி மேகசின். சரியா? இதில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்றது தான். இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 350 பேர். இதில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை. இப்போ ஏக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேராக இருப்பாங்க? 150 பேர். அப்போ இந்த இடம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 150. சரிங்களா?
அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பின்னு எடுத்துக்கிறேன், இது சின்னு எடுத்துக்கிறேன், இது எக்ஸு, ஒய், இசட்டு, இது ஆர்னு வச்சுக்கோ. சரிங்களா? அப்போ பி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோட லிஸ்ட் இருக்குது நம்மகிட்ட. 350 மைனஸ் எவ்வளோ பேர் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 பேர் பண்ணலை. அப்போ 100 பேர் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பி மட்டும் இங்கே 100. அடுத்து 350 மெம்பர்ஸில் சிஏ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எத்தனை பேர் அப்படின்னா 150. அப்போ இங்கே 200 பேர் என்ன பண்ணலை அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஏ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா இந்த இடம்? சரி, இப்போ இதோட டோட்டல் சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் 450. இப்போ இந்த 450ன்றது சம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நமக்கு கொடுத்த டோட்டல் சர்வே எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 350 பேருக்கு எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸாக்ட்லி 2 மேகசின்ஸ் எத்தனை பேர் அப்படின்றது மட்டும்தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 450 ஆரோட வேல்யூவை கண்டுபிடிங்க. 3மே சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். 450 மைனஸ் எய்தர் 2 or 3 அட்லீஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா, அப்படின்னா மினிமம் 2 3ஐயும் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்களோட வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் ஆர். சரிங்களா? ஏன் ஆறு? இவங்க 3ஐயுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. இவங்க 2 அட்லீஸ்ட் 2. இதில் வேறு யார் இருப்பா? அட்லீஸ்ட் 2னா என்ன அர்த்தம்? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். சரிங்களா? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ அப்போ நான் எனக்கு கண்டிப்பாக யார் மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 3 மட்டும் பண்ணவங்க வேணும். 3 மட்டும் பண்ணவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா 2த்துலேருந்து எதை மைனஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரை மட்டும் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்களா? அப்போ இங்கே ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். 350 இஸ் ஈக்குவல் டு 375 மைனஸ் ஆர். சரிங்களா? இப்போ இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 375 மைனஸ் 350 இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25. சரியா? 25. இப்போ இந்த 25ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஐயுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. சரிங்களா? எனக்கு அட்லீஸ்ட் 2 or 3 சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேர்? 75. அதில் 3 மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பேர்? 25. இப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்க 2 மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸ். அப்போ இந்த எக்ஸு, இந்த ஒய், இந்த இசட் 3ஓட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50. புரியுதுங்களா? இப்போ நான் இங்கே கண்டுபிடிச்சது இது என்ன அப்படின்னா ஏஏ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இது பி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, சிஏ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இந்த ஏரியா இதை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அடுத்து 3 மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 75ன்னு கொடுக்கல, அட்லீஸ்ட் 2 or 3ன்னு சொல்லியிருக்காங்க. 2 இல்லாட்டி 3 மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75ன்றது. ஆறுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. அப்போ எனக்கு ஆறு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ இருக்குது. என்னோட இண்டிவிஜுவல்ஸ் சம்மில் இருந்து ஏ மட்டும், பி மட்டும், சி மட்டும், இதில் இருந்து எதை மைனஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 இல்லை அப்படின்னா 3 அதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 350லேருந்து மைனஸ் பண்ணுறப்ப ஆரோட வேல்யூ கிடைக்கும். இப்போ ஆரோட வேல்யூ 25. இந்த 25ன்றது 3ஐயுமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, 2 சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இல்லை 3 சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட டோட்டல் தான் 75. அதிலிருந்து 3 சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு 2 சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கிடைப்பாங்களா? இப்போ 75 மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 50. புரியுதா? ரொம்ப சிம்பிள். சரி, அடுத்த கொஸ்டின். கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. சரி, 16th பாருங்கள். ஏ 8 கிரேப்ஸ் அண்டு பைனாப்பிள். ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்ஸையும் பைனாப்பிளையும் சாப்பிட்றாரு. அடுத்து பி 8 கிரேப்ஸ் அண்டு ஆரஞ்ச். கிரேப்ஸையும் ஆரஞ்சையும் பி சாப்பிட்றாரு. அடுத்து சி 8 ஆரஞ்ச், பைனாப்பிள், ஆப்பிள். சரிங்களா? அடுத்து டி 8 ஆப்பிள், பைனாப்பிள். இப்போ என்ன கொஸ்டின்னா, ஆஃப்டர் டேக்கிங் ஃப்ரூட்ஸ் பி அண்டு சி ஃபெல் சிக். பிக்கும் சிக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ இந்த லைட் ஆஃப் த அபோவ் ஃபேக்ட்ஸ் இட் கேன் பி செட் தட் த காஸ் ஆஃப் சிக்னஸ் வாஸ்.
ஃபைண்ட் அவுட் த ஃப்ரூட் விச் மேட் தம் சிக். ஏன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திராட்சையும் அன்னாச்சி பழத்தையும் சாப்பிட்றாரு. பி என்பவர் திராட்சையும் ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்றாரு. சி என்பவர் ஆரஞ்சு அன்னாச்சி பழம் ஆப்பிள். டி என்பவர் ஆப்பிள் அன்னாச்சி பழம். இதெல்லாம் சாப்பிட்றப்ப பிக்கும் சிக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகுது. இப்போ பிக்கும் சிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆன பழம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் காமனாக சாப்பிட்டது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு. சரிங்களா? அப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சுனால. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். டுடே இஸ் வருண்ஸ் பர்த்டே. வருணோட பர்த்டே இன்னைக்கு. சரிங்களா? அடுத்து 1 year from today he will be twice as old as he was 12 years ago. 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வயதாகி விடுவார்னு சொல்கிறாங்க. அப்போ ஹவு ஓல்ட் இஸ் வருண் டுடே? இப்போ வருணோட வயசு என்ன அப்படின்றதான் கொஸ்டின். புரியுதா? வருணுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். சரிங்களா? அப்போ வருணோட பிறந்த நாளை நம்ம என்னென்னு வச்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதுதான் அவரோட ஏஜ். சரியா? அப்போ வருணோட ஏஜை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 1 year from today இது வருணோட வயசு. வருண்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸு. 1 இயருக்கு அப்புறம் அவரோட ஏஜ் என்னவாயிரும்? x+1. சரிங்களா? 1 year அப்புறம் x+1. இந்த 1 இயருக்கு அப்புறம் இருக்கிற வயசு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசோட டபுள் மடங்கு. அப்போ ஃபஸ்ட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசுனா ப்ரெசன்டேஜ்லேருந்து 12 வருஷம். சரிங்களா? 12 வருஷம். இப்போ 12 years பிஃபோர் அவரோட ஏஜ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x-12. இப்போ யார் 2 பேர்த்த ஈக்குவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழித்து வருணோட வயசு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் தட் ஆஃப். சரிங்களா? 2 into before 12 years x-12. சரியா? x-12. இப்போ x+1 is equal to 2x minus 24. இன்டர்சேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 + 24 is equal to 2x minus x. அப்போ x is equal to 25. இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் வருண். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ வருணோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. சரியா? இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணுறது கரெக்டாக ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். வருணோட ஏஜை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். 1 வருஷம் கழிச்சு அவரோட வயசு x+1 இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு x-12 இருக்கும். கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவர் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு வயதாகி விடுவார். எப்போ இருந்து? இன்றிலிருந்து 1 வருடம் கழித்து. இன்றிலிருந்து 1 வருடம் கழித்து. இப்போ இன்றிலிருந்து 1 வருடம் கழித்துனா x+1 1 வருஷம் கழித்து 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட 2 மடங்கு ஆகிட்டார். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 25. புரியுதா? அப்போ 25 வயசு அவருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. In an examination, a student scores 4 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer. ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க்கு கொடுக்குறாங்க. இதே ராங் ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா 1 மார்க்கு நெகட்டிவில் போயிடுது. இப்போ கரெக்ட் ஆன்சரை ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 4 மார்க்கு, ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்கு. அவர் மொத்தம் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா 60 கொஸ்டின். அவர் ஸ்கோர் பண்ண மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130. சரியா? அப்போ அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ராங் ஆன்சர் பண்ணது அவர் அட்டன் பண்ண 60 கொஸ்டின்ல இருந்து எக்ஸை கழிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ராங் ஆன்சர்ஸாக இருக்கும். சரியா? அப்போ 60 - எக்ஸ்ன்றது அவர் ராங் ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ். இப்போ நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு? 4 மார்க்கு இன்ட்டு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காரு? எக்ஸ். சரியா? இதிலிருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? ராங் கொஸ்டின்னு இன்ட்டு ஒவ்வொன்றில் எவ்வளோ மார்க் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு 1 மார்க் போகுது. இப்போ இவர் டோட்டலாக ஸ்கோர் பண்ண மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 மார்க். சரிங்களா? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, இங்கே மார்க்கை தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. இப்போ 4x அவரோட கரெக்ட் ஆன்சருக்கான மார்க்கு. அவரோட நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 60 - x is equal to 130. புரியுதா எப்படி ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்ட்டு? இப்போ
4x minus 60 plus x equal to 130. 5x is equal to 190. இப்போ x is equal to 3, 8. இப்போ 38 கொஸ்டின் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். There are 5 machines that make 5 parts in 5 minutes. How long does it take to make 100 parts in 100 machines? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செயின் ரூல் தான். 5 மிஷினு சரிங்களா, எவ்வளோ வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் 5 பார்ட்டை உருவாக்குது. அப்படின்னா அதே இது 100 பார்ட்ஸை உருவாக்குறதுக்கு 100 மிஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ 100 கேன்சல் ஆயிரும், இங்கே 5 கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் எவ்வளவு? 5 தான். அதே 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? இது எல்லாமே நமக்கு பிவைக்குள்ளே கேட்ட கொஸ்டின்ஸு. ஒரு தடவை நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.